தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 25/2/2016 வியாழக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் காலை 11:42 வரை, பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இலக்குமி இல்லத்திலே தங்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? சின்ன எளிய வழி. நம்ம படம் வீட்டில் வச்சிருக்கோம். சரஸ்வதி படம் வீதியை பார்க்கிற மாதிரி மாற்றணும். இலக்குமி படம் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி மாற்றணும். உள்பகுதியை தெரிகிற மாதிரி மாற்றணும். ஏன்னா நம்மகிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியணும். அதே நேரத்தில் நம்முடைய எவ்வளவு கல்வி செல்வம் இருக்குங்கிறது உலகுக்கு தெரிய வேண்டும். அறிவாற்றல் உலகுக்கு தெரிந்தால்தான் நம்ம இந்த உலகம் போற்றி கொண்டாடும். ஆகையினாலே சரஸ்வதி படம் வைப்பவர்கள் வீதியை பார்த்து மாற்றி வைக்க வேண்டும். இலக்குமி படம் வைப்பவர்கள் வீட்டின் உள்பகுதியிலே வைக்க வேண்டும். அதற்கு அப்புறம் தென்மேற்கு மூலைன்னு வீட்டில் ஒரு மூலை இருக்கும். அந்த மூலையில கேஷ் பாக்ஸ் பணப்பெட்டி வைக்கலாம். அதே மாதிரி பீரோல் வைக்கலாம். அதுல பணம் வைக்க வேண்டும். சரி, பணம் வச்சுட்டு அந்த பணத்தை இலக்குமி பார்க்கிற விதத்தில் வைக்கணும். இலக்குமிக்கு மேல பணத்தை அடுக்கக்கூடாது. இலக்குமி பார்க்கும் விதத்தில் அந்த பணம் இருந்தால் அதனுடைய வருமானம் இன்னும் உயர்ந்து கொண்டே போகும். அதிகாலையில வீட்டில் நீங்க வெங்கடேச சுப்பிரபாதம் போடலாம். அதிகாலையில எழுந்திருச்ச உடனேயே மாதவா கேசவான்னு சொல்லணுங்கிறாங்க. வெங்கடேச சுப்பிரபாதம் சீடியில் இருக்கு, கேசட்ல இருக்கு, அல்லது பாட தெரிந்தவர்களை பாட வைத்து கூட அதை எடுத்து அதை ஒலிபரப்பு செய்யலாம். தினந்தோறும் எழுந்தவுடனே அந்த மகாலட்சுமிக்குரிய பாடல்கள் ஒலிபரப்பு செய்தால் அந்த இல்லத்திலே மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்று சொல்கிறார்கள். பூஜை அறைக்குள்ளே போன உடனே உங்களுக்கு பாடல் படிக்க தெரியுதோ தெரியலையோ, அந்த சாமி படம் இருக்கு இல்லையா, அதுல மிகப்பெரிய அளவிலே விஷ்ணு படமும் பக்கத்திலே இலக்குமி படமும் இருக்கணும். முன்னதாக விநாயகர் படமும் வைத்து இருக்க வேண்டும். விநாயகருக்குரிய ஸ்லோகங்களை சொல்லி முடித்துவிட்டு அந்த இலக்குமிக்கு பக்கத்திலே நாம் நின்று கொண்டு ஓம் விஷ்ணு பத்னியாயே நமக என்று சொல்லலாம். விஷ்ணுனுடைய பத்னிக்கு 14 அர்த்தம். அதற்கு பிறகு ஓம் ஐஸ்வர்யாய நமக என்று. ஐஸ்வர்யம் பூரா தருபவள் அந்த இலக்குமி. எனவே ஐஸ்வர்யேஸ்வராய நமக என்று நாம் சொன்னால் தினந்தோறும் நமக்கு ஐஸ்வர்யம் வந்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக பணம் கொடுக்கல் வாங்கல்களை வாசற்படியில் வைத்துக் கொள்ளக்கூடாது. வாயிற்படி என்பது யமன் வாழுகின்ற இடம். இரணியனை சம்காரம் செய்தது எப்படி என்று சொன்னால் வாயில்படியில் தான். வீட்டுக்குள்ளும் சாகக்கூடாது, வெளியிலும் சாகக்கூடாது, ஆனாலும் சாகக்கூடாது, பெண்ணாலும் சாகக்கூடாது, விலங்காலும் சாகக்கூடாது, மனிதனாலும் சாகக்கூடாது, அந்தியிலும் சாகக்கூடாது, காலையிலும் சாகக்கூடாது என்றெல்லாம் வரம் கேட்டிருந்த இரணியனை இறைவன் மிகப்பெரியவன் கெட்டிக்காரன் என்பதனாலே வாயிற்படியில் வைத்துத்தான் அவனுக்கு சம்காரம் செய்தார். எனவே அந்த வாயிற்படி என்பது யமன் வாழுகின்ற இடம். நீங்கள் பணம் டிரான்சாக்சன் செய்து கொள்கிற பொழுது, வாங்கல் கொடுக்கல் வைத்துக் கொள்கிற பொழுது ஒரு வீதியில் இருந்தால் நீங்கள் படியில் இருந்து கொடுக்கக்கூடாது. படியிலிருந்து உள்ளே வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் சில விதிமுறைகள் இருக்கின்றன. இந்த விதிமுறைகளை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நீங்களும் வெற்றிக்குரியவர்களாக திகழ்வீர்கள், செல்வச் செழிப்பில் மிதக்கலாம் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, செல்போன் வழி செய்தி சிந்திக்க வைக்கும் நாள். சேமிப்பு இன்றைய செலவுக்கு கை கொடுக்கும். நேற்றைய சேமிப்பு இன்றைக்கு கை கொடுக்கும். செவ்வாய் நன்றாக இருப்பதால் இடம் பூமியால் லாபம் உண்டு. புதிய இடம் வாங்கி குடியேற வேண்டும் என்று எண்ணியவர்களுக்கு அந்த எண்ணங்கள் நிறைவேறும். உடன்பிறப்புகளை ஒத்துழைப்போடு முன்னேற்றம் காண்பீர்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வசைபாடியவர்கள் வாழ்த்து பாடும் நாள். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. வளர்ச்சி எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். புதிய நூதன பொருட்கள் வாங்குவதிலும் உங்கள் கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாற்று இனத்தவர்களின் கூட்டு முயற்சியால் வெற்றி கிடைக்கும் நாள். இன்றைக்கு தொழிலுக்கு புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். தொல்லைகள் தீரும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் மறைந்த சுக்கிரனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கலாம். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். இடம் பூமியாலும் லாபம் கிடைக்கும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, துணிந்து செயல்பட்டு தொல்லைகளை போக்கிக் கொள்ள வேண்டிய நாள். உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் தான் வேண்டும். அஷ்டமத்திலே 3 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. தனாதிபதியை 8ல் இருக்கின்ற பொழுது பணம் எவ்வளவு வந்தாலும் செலவாகிவிடும். எனவே கொஞ்சம் யோசித்து செலவழிப்பது நல்லது. திட்டமிட்டு எதையும் செய்தால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். திட்டமிடாது சில காரியங்கள் நீங்கள் செய்தால் அதில் தோல்விதான் ஏற்படும். அது மட்டுமல்ல, நட்பை பகையாக்கிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் விரயங்கள் கூடுதலாக இருக்கலாம். சிம்மராசி நேயர்களே, குரு பகவானின் ஆதிக்கத்தால் குழப்பங்கள் அகலும். முன்னேற்ற தடைகள் விலகும். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டப் போகிறார்கள். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். பொன்னான நாள் இந்த நாள்.
கன்னிராசி நேயர்களே, ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும் நாள். அறிவாற்றலை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். திறமை உங்களுக்கு பளிச்சிடும். தெய்வ தரிசனங்களும் உங்களுக்கு ஏற்படும். 2 செவ்வாய் இருப்பதால் வெளியில் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேருவார்கள். செய்தொழிலே சிறப்பான லாபம் கிடைக்கும். அரசு வழியில் கூட எதிர்பார்த்த சலுகைகள் கிடைத்து ஆனந்தம் அடைவீர்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படும் நாள். வீடு மாற்ற சிந்தனைகளும் நாடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு எதிரியாகலாம். பகைத்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் படபடப்போடு செய்ய வேண்டாம். பொறுமையை கடைபிடித்தால் பெருமை உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, கணிசமான தொகை கைகளில் புரளும் நாள். காலை நேரத்திலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். கரங்களில் பணம் புரளப் போகிறது. 2ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் குரு பகவான். அந்த குருவினுடைய பரிபூர்ண பார்வை 2லேயே பதிகிறது. காரகன் தன் பாவத்தை பார்த்தால் காரகா பாவனாஸ்தி என்று சொல்வார்கள். எனவே அந்த 2ஆம் பாவத்திற்கு எந்த தோஷங்களும் கிடையாது. வாக்கு, தனம், குடும்பம் என்ற 3ம் புனிதமடைகின்றன. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலும். எடுத்த காரியத்தை எளிதில் முடித்து வெற்றி காண்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டும் நாள். இன்றைக்கு உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது. குருவின் அருட்பார்வையால் குழப்பங்கள் தீரும். குதூகலம் கூடும். செய்தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் VRS பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவர். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே ராகு குரு. எனவே மாற்று கருத்துரையோரால் மனமகிழ்ச்சி குறையும் நாள். இன்றைக்கு எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. குறிப்பாக பெண்வெளி பிரச்சனை இல்லத்திற்குள்ளேயே வரலாம். பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையில் தான் இருக்கும். பங்குதாரர்களை நம்பி எதையும் செய்ய வேண்டாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைவாக இருப்பதால் ஆபத்துகள் அகல கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள் என்று கூட சொல்லலாம். இன்றைக்கு கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்பாடு செய்வதுதான் நல்லது. அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அரசியல்வாதிகளால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம். காவல்துறையாலும் ஒரு சிலருக்கு கலக்கங்கள் ஏற்படும். வருமான தடை ஏற்படுகிறது என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் பொறுமையோடு இருப்பது மட்டுமல்ல, குருவாரம் என்பதால் குருவை வழிபட்டு குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உத்தியோக முயற்சியில் உயர் அதிகாரிகளின் அனுகூலம் கிடைக்கும் நாள். எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது கிடைக்கும். ஊதிய உயர்வும் உண்டு. உத்தியோக உயர்வும் உண்டு. 6லே குரு இருப்பதால், அது வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பகை விலகும். பாசம் கூடும். முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் புதிதாக ஏதேனும் சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருந்தால் அந்த சலுகைகள் கிடைத்து வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவர். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.